മച്ചാ അന്ത ഫിഗർ ശരിയല്ലേ ഇവിടെ ഒരു ആൻറ്റി നോക്കൂ വലിയ ഫിഗർ ഉണ്ട് പോയിക്കോടാ പട്ടി மினிமம் 30,000 ரூபாய் ஆகுது ஆன்ட்டிக்கா டேய் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கடா இதுக்கு ஆன்ட்டி எவ்வளோ பரவாயில்ல ஜூனியர் பசங்கள்லாம் வாரத்துக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ரிலீஸ் செய்யாம் நமக்கு எடுக்க வக்கில்லை பட் இந்த நாராயண குட்டன் மலையாளத்தில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்காம் அப்படி எடுக்கலைன்னா என் பேர் நாராயண குட்டன் இல்லை எப்படி உள்ளூர்லேயே ஓனம் பிடிக்க முடியல மலையாளத்தில் போயிட்டு மொசக்குட்டி டே குட்டா ஒரே கொட்டு மலையாளத்தை மறந்துடுவேன் காலேஜ் முடிச்சு 6 மாதம் ஆச்சு விஸ்காம் படிச்சு என்ன கிழிச்சுன்னு வரவும் போகிறோம்னா கேட்டுட்ருக்கான் ஒரு கல்யாணத்துலையும் ஃபோட்டோ எடுக்கும்போது என் கேமரா என்ன பார்த்து காரி துப்புது எதுக்கு புலம்பாம் திங்க் செய்தால் வள்ளிய ஐடியா உனக்கு கிட்டும் எந்த குட்டா ஷார்ட் ஃபிலிம் யாரும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்களா பண்ணுவாங்க உனக்கு ப்ரொடியூஸ் பண்ணி ப்ரொடியூசர் 200 கோடி லேப் எடுக்க போகிறான் பாரு போடா டேய் பின் என்னடா ப்ரொடியூஸ் பண்ணால் அவன் தான் ஹீரோவை நடிக்கணும்னு சொல்லுவான் அது நீ என்னையே ஹீரோ வச்சுட்டு போயிடலாம் ஐயோ இவன் ஹீரோவா நான் குதிக்காம் எனக்கு ஒரு ஆள் தெரியும் ஷார்ட் ஃபிலிம்லாம் ப்ரொடியூஸ் பண்ண கேள்விப்பட்டிருக்கேன் பரிஷ் யூடியூப் சேனல் நாமே அவர் அப்ரோச் பண்ணக்கூடாது நீங்களாம் ப்ளீஸ் கொஞ்சம் போயிட்டு அப்புறம் வரீங்களா நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க நம்மகிட்ட ஸ்கிரிப்ட் மட்டும்தான் இருக்குது ப்ரொஃபைல்னு கேட்டால் என்ன இருக்குது எஃபி இன்ஸ்டாவும் தான் அதுலேயும் உனக்கு ஃபாலோவர்ஸ் கம்மி ட்ரை பண்ணதான் எப்படி தெரியும் குண்டு செட்டிலே குதிரை ஓட்டினா இதெல்லாம் ட்ரை பண்ணால் தான் தெரியும் அவன் சொல்கிறதும் கரெக்டு தான் ஒன்று பண்ணலாம் பட்ஜெட்டே இல்லாமல் 6 to 7 minutes பண்ணலாம் எப்பா சங்கர் உங்களுக்கு எது யோசிச்சாலும் பிரம்மாண்டமாக தானே யோசிக்க தெரியும் இப்போ என்ன படம் 4 ஷார்ட் ஃபிலிம் பட்ஜெட் இல்லாமல் நிற்குது இப்போ எந்த ஃபிலிம் யோசிக்கலாம் எதாவது பண்ணலாம் ஏதாவது லைன் இருந்தால் சொல்லுங்கள் பிடிச்சிட்டேன் கோஸ்ட் லைட் வாங்குற செலவு மிச்சம் மெழுகுவத்தி டார்ச்சு பேட்ரி வெறும் 100 ரூபா தான் அது கோஸ்ட் ஓகே எந்த ஸ்டோரி ஒரு பாலடைஞ்ச பொங்கலா அதுக்குள்ளே ஒரு பல்லு போன ஆயா உட்காந்து பாக்கடிச்சிக்கிட்டு இருக்கு அந்த வீட்டுக்கு ஹீரோ ஹீரோயினும் வராங்க ஆயா பார்க்க போகிறாங்க ஹீரோ ஹீரோயினை ஷார்ட் ஃபிலிம்டா ப்ளூ ஃபிலிம் ஆக்கிடாதீங்க பின்னடா ஐ எம் கம்மிங் இந்தாங்க ஏதோ என்னால் முடிஞ்சது இன்சிடியஸு எக்ஸோசிஸ்ட் ஈவில் டெத்து அவள் இவளும் எல்லாமே இருக்குது உங்களுக்கு எது தேவையோ எல்லாத்துலேருந்து ஒரு சீனாக எடுத்துக்கோங்க நான் அட்லியா இது எத்தனைடா எல்லோரும் பண்ணுறாங்க ஒன்று பேயை வச்சு காமெடி பண்ணணும் இல்லை பேயே காட்டாமல் கடைசியில் காட்டி பயமுறுத்தணும் இதானே பேய் பட தேரி நாம் ஓஜா போர்டு பண்ணலாமா பா ரொம்ப புது கான்செப்டில் ஃப்ரீக்வன்சி டிடெக்டர் நேஷ்னல் ஜியோகிராஃபிலையும் டிஸ்கவரிலையும் மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க ஷார்ட் ஃபிலிமில் யாரும் காமிச்சதில்லை நான் டிஸ்கவரிலே பார்த்ததில்லையே பேய்கிட்டே நேரடியாக பேசலாம் ரொம்ப ஈஸி சில எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் தேவைப்படும் என்னடா சூனியக்கார மாதிரி பேசுகிற நான் முடிவு பண்ணிட்டேன் செம்ம சிம்பிள் வீட்டிலே உட்காந்து பண்ணலாம் நீ ட்ரை செய்து பார்த்துருக்கியா நெட்டில் பார்த்துருக்கேன் படம் பண்ணாமல் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு அப்புறம் அதை படமாக பண்ணலாம் ஐயோ ட்ரையா எனக்கு வேண்டாம் பயம் எனக்கு பேயெல்லாம் எங்கேருந்துடா வரப்போகுது அப்படியே வந்தாலும் உனக்கு என்ன பிரச்சனை நீ தான் மலையாள மாந்திரிகனாச்சே எங்கே பண்ணுறது அட அதுக்கு தானே ஒருத்தர் இருக்கான் அட யாருண்ணே அது உங்கள் ஃபோனில் முகேஷ் நம்பர் இருக்கா மச்சான் சொல்கிறா சரக்கு வாங்கி வச்சுருக்கோம் எங்கடின்னே தெரில எதனா ஐடியா இருந்தால் கூட சரக்கு டே சரக்குன்னா என்ன லாஸ்ட்டாக தான் கூப்பிடணும்னு தோணுதுல அப்படிலாம் இல்லை மச்சான் அருண் திடீர்னு ஓகே இன்னைக்கு இருக்குது
சரி எங்கள் வீட்டில் பாட்டி மட்டும் தான் இருக்காங்க, எல்லோரும் கிளம்பி ஆ வாங்க. கேட்க மச்சான், நீ சைட் டிஷ் மட்டும் வாங்கி வை, நாங்கள் நைட்டு வந்துடுறோம். அவனை செத்துடா. என்ன மச்சான் சொன்னான்? சரக்குன்னா சும்மாவா, ஆடு மாட்டிக்கிச்சு. அப்போ நைட்டு முகேஷ் வீட்டுக்கு போகிறோம், முடிக்கிறோம். இப்போ நம்ம கிளம்புறோம். அவசரப்பட்டு வரோன்னு சொல்லிட்டோமே, நம்ம மேலே எதாவது ஏறிடுச்சுன்னா அப்போ இதான் உங்கள் பிளானா? சரக்கு ஐயோ இல்லையா, கை உதித்து. ஆமாம், இது யார் பிளானு? என் பெஸ்டி. சிவா குட்டா நம்ம 3 பேரும் ட்ரையாங்கிளாக உட்காந்தோம்னா, முகேஷ் ஃப்ரீக்வன்சி ரேட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிற ஆப்பில் என்ன கேட்குதோ அதை அப்படியே நீ எங்களுக்கு எழுதி காட்டு. உண்மை என்னென்னா பேய் நம்மக்கிட்ட பேச ட்ரை பண்ணோம். இது எதுக்குடா? பேய் வருது இல்லைன்னு இல்லை தெரியும்டா. இதெல்லாம் சொல்லவே இல்லையடா. அதெல்லாம் அப்படி தான். எல்லாம் ஓகேல? லைட்ஸ் ஆஃப். டேய் ஓவர் சீனாக இருக்குடா, பேயில ஒரு பயிர் வராதுடா. நானும் ரெடி. யாரை கூப்பிடலாம்? எங்கள் தாத்தாவை கூப்பிடலாமா? நான் முகேஷ் பயம்லாம் போயிடுச்சு போல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எங்கள் தாத்தா ரொம்ப நல்லவர், அவர் வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, அதான் அவரையே கூப்பிடலாம். டேய் இந்த தடவையாவது நான் சொல்கிறது கேளுங்கடா. சரி உங்கள் தாத்தா பேர் சொல்லு, கூப்பிட்டு தொலைவான். பேர்லாம் எதுக்கு, தாத்தான் கூப்பிட்டா வரப்போகிறாரு. டேய் பேர் சொன்னால் தானே வருவாங்க, மூட்டு சொல்கிறா. ஐயோ பேரா குஞ்சமனத்தான். டேய் டே முகேஷ், உண்மையிலேயே உங்க தாத்தா பேர் குஞ்சமனத்தானோ? எந்த குருவாயூர் அப்பே. டேய் மூட்டு நான் சொன்னால் செய்யுங்கடா. சரி 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 ஓகே ஓகே, கூப்பிடலாம். ட்ரை ചെയ്യാം. மனத்தான் കുഞ്ഞമണത്താൻ കുഞ്ഞമണത്താൻ கொஞ்சம் மனத்தான் കുഞ്ഞമണത്താൻ 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 കുഞ്ഞമണത്താൻ. டேய் என்னடா உன் தாத்தா மொக்க பண்ணுறாரு? எனக்கு என்னமோ உன் தாத்தா உன மாதிரி பெரிய ப்ளே பாயாக இருப்பார் போல். மேலே பாட்டிங்களோட செம்ம ஜாலி நினைக்கிறேன். இருக்கும் இருக்கும் இருக்கும். எங்கள் தாத்தா ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வேணால் இந்த ஆக்சிடெண்ட்டு சூசைடில் இருந்தவங்களை கூப்பிட்டு பார்க்கலாமா? சூசைடா? அனிதாவை கூப்பிடலாமா? பல கேள்விக்கு பதில் கிடைக்கும். பேசாமல் நீ செத்துறா, நாங்களும் உன்னை கூப்பிடுறோம். சத்யாவை கூப்பிடலாமா? யார் சத்யா? 7th ஸ்ட்ரீட்ல தூக்குமாடி செத்து போனாலே அவதான். இங்கே எங்கனாதான் சுத்திக்கிட்டு இருப்பான். கூப்பிடலாம். டேய் நான் தான் சொல்கிறேன்ல, பேய் இல்லை ஒரு மண் இல்லைன்னு. ஏந்திரிங்கடா, பேய் வருமா பேசுமா? உட்காரா. டேய் உனக்கு கேட்குதா? வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குதுடா. டேய் ஒருத்தர் கேள்வி கேளுங்க, டோன்ட் இன்டர்ஃபியர். நீங்கள் ஒரிஜினல் பேயா இல்லை ஓல் பேயா? டேய் கலாய் கத்துறா. நீ சத்யா தானே? நீ 7th ஸ்ட்ரீட் சத்யாவா?
ஸ்மால் பாய், அப்போ பிரச்சனை இல்லை. டேய் கிண்டல் பண்ணாரா? கம்முனுடா. நீங்கள் ஏன் செத்தீங்க, எதுக்கு செத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்க. டேய் மிஷின் ஆஃப் பண்ணுறான். டேய் போட்டு லைட் ஆஃப் பண்ணுறான். டேய் சிவா உட்கார. டேய் 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 லூசு மாதிரி பின்ன என்னடா? கிருஷ்ணா அவலாஞ்சி போட்டான். பயமா இருக்குடா. பயமா இருக்குடா. அருண் டேய் 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 எல்லாம் ஓகே தானே? டேய் இப்படி என்ன தனியாக விட்டு போயிட்டீங்களேடா. கரண்ட் வேற இல்லைடா, ரொம்ப பயமாக இருக்குடா. டேய் அவன் எப்படி இருக்கான் அதை சொல்லு. அதெல்லாம் பரவாயில்ல தான், ஆனால் காலைல கண்டிப்பாக சைக்காட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு போகணும்டா. தர்கா தான் கரெக்டு. எங்கள் ஏரியாவில் பஷீர் பையன் ஒருத்தர் இருக்கார். அவர் மந்திரி மன்னிச்சா சரியாயிடும். மார்னிங் வரைக்கும் அவனை பத்திரமா பார்த்து சொல்லு. டேய் பார்த்துக்கோடா, காலைல சீக்கிரம் வந்துடுறோம். இவன் வேற போன மாதிரி படுத்துருக்கானே.